நம்ம குட்டி பப்பிங்க நம்ம வாங்கி வச்ச பொருட்களையும் ஷூவையும் கடிச்சு வைக்கிறாங்க. இது கடிக்கிறதுனால என்ன பிரச்சனை ஏற்பட போகுது, இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு இந்த வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டாக் ரிலேட்டடான பல பயனுள்ள முக்கியமான வீடியோக்களை நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம கடைக்கு போய் ஆசையாக நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செருப்பு ஷூ வாங்கிட்டு வந்திருப்போம். அதுக்கு ஆயுசு ஒரே நாள் தான். வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த மறுநாளே செருப்பு கொதறி போய் கிடக்கும். பப்பீஸ் செருப்பை கடிக்கிறது ஸ்டார்டிங்கில் ரொம்ப க்யூட்டாக இருக்கலாம், ஆனால் போக போக அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக வீட்டில் மாற ஆரம்பிச்சிடும். பப்பீஸ் எதுக்காக ஷூவை கடிக்கிறாங்க? அதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்குங்க. முதலாவது, பற்கள் முளைக்கும் காலம். குட்டி பப்பிங்களுக்கு 3லிருந்து 6 மாதத்துல தான் பல்லு முளைக்கும். இந்த டைமில் சாஃப்டாக இருக்கிற செருப்பு, ஷூ மாதிரி பொருட்களை கடிப்பது அவங்களுடைய பல்லு வரும்போது வர வலியை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஆர்வம், கியூரியாசிட்டி. நம்ம குட்டி பப்பீஸுக்கு இந்த உலகத்தை வாயில் கடிச்சு தான் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுப்பாங்க. நம்ம செருப்பு அல்லது ஷூவை போட்டுக்கிட்டு வேறு ஊருக்கோ கடைக்கோ எங்கே போயிட்டு வர்றோங்கிறத அவங்க நம்ம செருப்பை மோந்தும் நம்ம செருப்பை கடிச்சு தான் புரிஞ்சு தெரிஞ்சுப்பாங்க. இந்த வெளி உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பப்பிக்கு சோர்வு அல்லது பதட்டம், போராவோ ஆங்ஸைட்டியாவோ ஃபீல் பண்ணுற பப்பீஸ் அவங்களுக்கு வாய் கிடைக்கிற மாதிரி இருக்கிற சாமானை கடித்து அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை குறைச்சிக்கிற ஹேபிட் இருக்குது பப்பீஸ்க்கு. நம்ம வீட்டில் எப்போவுமே ஈஸியாக அவைலபிளாக இருக்கிறது ஷூவும் ஸ்லிப்பரும் தான். வீட்டு வெளியவே கீழேயே இருக்கிறதுனால அவங்க அதை மேக்ஸிமம் எடுத்து கடிக்க வாய்ப்புகள் இருக்குது. செருப்பு கடிக்கும் பழக்கத்தால் ஏற்படுகிற பிரச்சனைகள். இந்த பிரச்சனைங்கிறது ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு சாதாரண ப்ராப்ளமாக தோணலாம், ஆனால் இது போக போக வீட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிடும். சரி, என்னென்ன ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. முதல் முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம காஸ்ட்லியாக வாங்கி வச்ச ஷூ இல்லை வேறு ஏதாவது காஸ்ட்லி சாமான் இது இருந்ததுன்னா அதை கடிச்சிருவாங்க. அவங்களுக்கு பப்பிங்களுக்கு இது சீப்பான சாமான், காஸ்ட்லியான சாமான் இதெல்லாம் தெரியாது. எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் வாயில் கிடைச்சதை கடித்து சாப்பிட்ருவாங்க. ரெண்டாவது முக்கியமான டேஞ்சரான ரிஸ்க் என்னதுன்னா, அவங்க கடிக்கிற சாமானை முழுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷூ லேஸ் எல்லாம் முழுங்கிட்டாங்கன்னா அவங்க குடலை சுற்றி அவங்க இறந்து போயிடுவாங்க. வேறு ஏதாவது மெட்டல் எல்லாம் முழுங்கிட்டாங்கனாலும் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஆயிரும். அது டைஜஸ்ட் ஆகி வெளியே வராது. இதை நம்ம கடிச்சிட்ருக்கிற ஹேபிட்டை கட்டுப்படுத்தி தான் ஆகணும். இப்படி கிடைக்கிற சாமானெல்லாம் தவறான பொருட்களெல்லாம் கடித்து சாப்பிட்றதுங்கிறது நம்ம பெருந்தன்மையாக விடுற மேட்டர் இல்லை. நம்ம இதை நிறுத்த ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது ஒரு பெரிய பழக்கமாகவே மாறிடும் அவங்களுக்கு. மூணாவது, எப்படி தவிர்ப்பது இதை? பப்பி கடிக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இப்போது 5 டிப்ஸை பார்க்க போகிறோம். ப்ராப்பரான சூ டாய்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் சரியான கடிக்கும் பொம்மைகளை வழங்கணும். உங்கள் குட்டி நாய்க்கு பாதுகாப்பாகவும் எந்த ஒரு பக்க விளைவும் விளைவிக்காத ஒரு கடிக்கும் பொருட்களை நீங்கள் கொடுக்கணும். உங்களுக்கு வீட்டில் சரியான ஏற்பாடுகளை நம்ம செய்யணும். எப்படின்னா, செருப்பு அப்புறம் அவங்க ஏதாவது கடிக்கிறதுக்கு சாமானாங்க எதுவும் வாய்க்கிட்ட கிடைக்காத மாதிரி எல்லாத்தையும் எடுத்து நம்ம கபோர்டில் போட்டு மூடி வைக்கணும். இல்லைன்னா அவங்க குதிச்சு எடுக்காத தூரத்தில் கொஞ்சம் மேலே வச்சிடணும். அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி டிஸ்டன்ஸில் அது இருக்கக்கூடாது. பாசத்தோட பயிற்சி கொடுங்க. உங்கள் பப்பிக்கு ட்ரைனிங்கை நல்ல பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் ஹாப்பியாக பண்ண வைங்க. எப்படின்னா, ஒவ்வொரு தடையும் உங்கள் பப்பி உங்கள் சாமானெல்லாம் விட்டுட்டு அவங்களுடைய சூ டாய் நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, அவங்களுக்காக வாங்கி வச்ச டாய்ஸை போய் கடிக்க போகும்போது ஹாப்பியாக ஒரு ட்ரீட் கொடுங்க, ரிவார்டு கொடுங்க. அதாவது அப்ரிஷியேட் பண்ணுங்கள், வெரி குட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீட்டை வாயில் வைக்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. அந்த மெமரி அவங்களுக்கு திருப்பி வரும். இதை கடிச்சாதான் இவங்க ட்ரீட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் சாமானை விட்டுட்டு அவங்களுடைய டாயை கடிச்சிட்ருப்பாங்க. அதிக மனம் மற்றும் உடல் விளையாட்டு, எக்ஸசைஸ் அண்ட் மென்டல் ஸ்டிமுலேஷன் பண்ணுறதுனால பப்பி நல்லா டயர்டாகிடுவாங்க. எந்த பப்பி டயர்டாக இருக்காங்களோ அவங்க தான் வெல் பிஹேவ்டு பப்பியாக இருப்பாங்க. இந்த மாதிரி விளையாடுறதுனால அவங்களுடைய பிஹேவியரும் நல்லாயிருக்கும். தண்டனை அளிக்க வேண்டாம். ரீடைரக்ட் த பப்பி அண்ட் டோன்ட் பனிஷ். பப்பிங்க செருப்பு கடிக்கும்போது உங்களுடைய ஃபிங்கர்ஸ் உங்கள் விரலிங்களையோ கால் விரலை கடித்து இழுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக சவுண்டு கொடுங்க. அந்த சவுண்டு அவங்க நல்லாவே புரிஞ்சுப்பாங்க.
உங்கள் பப்பி உங்கள் விரலை கடிக்கும்போது நீங்கள் ஆன்னு வலிக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணீங்க தானே, அதே மாதிரி வேறு ஏதாவது சாமானை போய் கடிக்க போகும்போது ஆன்னு சொல்லி பாருங்கள். அதை உங்கள் சவுண்டை கேட்டுட்டு அதை கடிக்கிறத விட்டுட்டு கீழே இறங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்காக ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரீட் கொடுங்க, ஒரு சின்ன பீஸ் கொடுங்க. இது அவங்க மெமரிக்கு நல்லா ஸ்ட்ராங்காக புரிய ஆரம்பிச்சிரும். அடுத்த தடவை வாய் வைக்கக்கூடாது, விட்டுட்டா அவங்க ட்ரீட் கொடுப்பாங்கன்னு புரிஞ்சுப்பாங்க நல்லா. நிறைய தடவை நம்ம பப்பிக்கு நோன்னு சொல்லிட்டு இருந்தாலோ இல்லை என் சாமான் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குதுன்னு நம்ம பேசினாவோ இதெல்லாம் புரியாது அவங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் பொறுமையான முறையில் தான் அவங்கள கையாண்டு அவங்களுக்கு புரிய வைக்கணும். தண்டனை அளிக்க வேண்டாம். நம்ம பப்பிங்க உங்கள் சாமான் செருப்பு ஏதாவது வாயில் வச்சு கடிக்கிறத பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு வாங்கி வச்சுருக்கிற பொம்மை சூட்டாயை வாயில் வச்சுட்டு உங்கள் செருப்பு உங்கள் சாமானை மெல்ல உருவிடுங்க, பொறுமையாக உருவி எடுத்துருங்க. நம்ம பப்பிங்க பல்லு முளைக்கிறதுனாலையோ ஆர்வத்தினாலேயோ இல்லை சோர்வுனாலேயோ தான் இந்த மாதிரி செருப்பெல்லாம் கடிச்சு போட்டுடுறாங்க. இதுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையான ட்ரைனிங்கையும் நீங்கள் கையாண்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த பழக்கத்தை நம்ம முழுசாக மாற்றலாம்.